ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். த பேசேஜ் இஸ் Clean India mission is one of the most dash and popular missions to have taken place in India. This mission includes a reward to a state and a city. This encourages every citizen to keep the surroundings clean. This dash by the cleanliness campaign was Indian government at the national level dash all the rural towns and urban cities. Its primary objective is to spread awareness and importance of cleanliness. Slogans are written on the banners and pictures are painted in a very attractive manner to evoke the feeling of cleanliness. After that, a major objective was to teach citizens to dash off waste mindfully and to provide basic dash facilities. For this, wet and dry dustbins are kept by every citizen, whether it is home or office. ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அதையும் வந்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். எதுக்காகனா சம் பீப்புள் ஆர் கம் ஃப்ரம் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூய்மை இந்தியா இயக்கம், தட் இஸ் க்ளீன் இந்தியா மிஷன் என்பது இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற மிகவும் முக்கியமான மற்றும் பிரபலமான இயக்கங்களில் ஒன்றாகும். இந்த இயக்கத்தில் சிறந்த தூய்மையை பராமரித்து ஊக்குவிக்கும் மாநிலம் மற்றும் நகரத்திற்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனும் தன்னை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருக்க ஊக்குவிக்கப்படுகிறார். இந்த தூய்மை இயக்கம் இந்திய அரசால் தேசிய அளவில் தொடங்கப்பட்டது. இது அனைத்து கிராமப்புற ஊர்களையும் மற்றும் நகரங்களையும் உள்ளடக்கியது. இதன் முக்கிய நோக்கம் தூய்மையின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். தூய்மையின் உணர்வை மக்களிடம் உருவாக்குவதற்காக பதாகைகளில் வாசகங்கள் எழுதப்பட்டன. கவர்ச்சிகரமான ஓவியங்களும் வரையப்பட்டன. அதன் பிறகு மக்களுக்கு கழிவுகளை பொறுப்புடன் கவனமாக அகற்றுவது எப்படி என்பதை கற்பிப்பதும் அடிப்படை சுகாதார வசதிகளை வழங்குவதும் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதற்காக வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஈரக்கழிவுகளுக்கும் வெட் வேஸ்ட், உலர் கழிவுகளுக்கும் ட்ரை வேஸ்ட் தனித்தனி குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டன. ஸோ இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன். இன்னும் உங்களுக்கு மீனிங் புரியலைன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷனை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாங்கை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். Clean India mission is one of the most dash and popular missions to have taken place in India. One of the most னா முக்கியமான, ஸோ அந்த மீனிங்கில் தான் வருது. Clean India mission is one of the most dash important. ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். Select the most appropriate option to fill in the blank number 1. இன்சிக்னிஃபிகண்ட் முக்கியமல்லாத, மீனிங்லெஸ் அர்த்தமற்ற, சிக்னிஃபிகண்ட்னா முக்கியமான, இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்ட் இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து சேம் மீனிங் தான். ஸோ சிக்னிஃபிகண்ட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிப்படுத்தும், செயலில் காட்டும். இங்கேயே வந்து நான் தமிழ் மீனிங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் பக்கத்துலேயும் வந்து தமிழ் மீனிங் இருக்கும். பட் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்களே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் வொக்காபுலரிலாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் அட்லீஸ்ட் பேசிக் வொக்காபுலரியாச்சு படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் பிளாங்க் பார்க்கலாம். திஸ் என்கரேஜஸ் எவ்ரி சிட்டிசன் டு கீப் த சரௌண்டிங்ஸ் க்ளீன். திஸ் டேஷ் பை த க்ளீன்லினஸ் கேம்பெயின் வாஸ் இந்தியன் கவர்மெண்ட் அட் த நேஷ்னல் லெவல். திஸ் டேஷ் பை த க்ளீன்லினஸ். This dash by the cleanliness governed. This governed by the cleanliness. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. பிகாஸ் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பொறுப்பாக வந்து அதை நிர்வாகம் பண்ணுறது, அந்த க்ளீன்லினஸ் இதெல்லாம் வந்து கரெக்டான மீனிங் இதுக்கெல்லாம் கொடுக்குறது வந்து கவர்னடு. த வேர்ட் கவர்னடு
ரிஹர்ஸ்டுனா ஒத்திகை செய்யப்பட்டது, டாமினேட்டட், அன்ஆர்கனைஸ்டு. ஸோ இதெல்லாம் வராது. கவர்னடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தலாம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank நம்பர் 3. என்காம்பஸிங், ப்ரிவென்டிங், எக்ஸ்க்ளூடிங், ரெஸ்ட்ரைனிங். ஓகே, நம்ம வந்து பேசேஜ் படிக்கலாம் இப்போது. தேர்டு blank வந்து இங்கே இருக்குது. This governed by the cleanliness campaign was Indian government at the national level dash all the rural towns and urban cities. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணது, அந்த மீனிங்கில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். என்காம்பஸிங் இதுதான் வந்து கரெக்ட். என்காம்பஸிங் உள்ளடக்கிய, சூழ்ந்துள்ள. ப்ரிவென்டிங், எக்ஸ்க்ளூடிங், ரெஸ்ட்ரைனிங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து என்காம்பஸிங். என்காம்பஸிங் இப்போ மீனிங் வச்சு படிக்கலாம். திஸ் கவர்ன்டு பை த cleanliness campaign was Indian government at the national level encompassing all the rural towns and urban cities. ஓகே, கரெக்டாக வந்துச்சா? இப்போ வந்து ஃபோர்த்து blank வந்து பார்க்கலாம். After that, a major objective was to teach citizens to dash off waste mindfully. After that, a major objective, முக்கிய குறிக்கோள், was to teach citizens to dash off waste mindfully and to provide dash off waste mindfullyனா அதை டிஸ்போஸ் பண்ணுறது. ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து அந்த வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அதை வந்து டீச் பண்ணுறது தான் வந்து மேஜர் ஆப்ஜெக்டிவ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளூ வந்து இந்த டேஷ் பக்கத்தில் ஆஃப் வேஸ்ட் மைண்ட்ஃபுல்லி. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்க்கு ஷோ காட்டுதல், டிஸ்டர்ப், டிஸ்போஸ், ஃபினிஷ். டிஸ்போஸ் மைண்ட்ஃபுல்லி, டிஸ்போஸ் வேஸ்ட் மைண்ட்ஃபுல்லி. டிஸ்போஸ்னால் சுத்தம் செய்கிறது, அகற்றுறது அந்த குப்பையை. ஓகேவா? After that, a major objective was to teach citizens to dispose of waste mindfully and to provide basic dash facilities. பார்க்கலாமா? Provide dash facilities. ஆப்ஷன் 5ல் வந்து சானிடைசேஷன், ரீஃபைன்மெண்ட், பியூரிஃபிகேஷன், கண்டாமினேஷன் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிஸ், நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா ஒரு குப்பையை, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்ட் வாஷ் தானே பண்ணுவோம். தட் இஸ் சானிடேஷன். ஓகேவா? நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது சானிடேஷன் ஃபெசிலிட்டி. இப்போ இதை வச்சு வந்து ரீட் பண்ணலாம் பேசேஜ். டு ப்ரொவைட் பேசிக் சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து இந்த வேர்டை வச்சு நம்ம ரீட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் a major objective was to teach citizens to dispose of waste mindfully and to provide basic sanitization facilities. ஸ்டூடெண்ட், எக்ஸாமில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் கேட்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தமிழ் வேர்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு சென்டென்ஸும் ரீட் பண்ணுறப்போ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் வந்து மோஸ்ட்லி 2 வேர்ட்ஸ் இல்லைன்னா 3 வேர்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்க, ஃபிட் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தோணுது. 2 வேர்ட்ஸ் மேபி அந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் அந்த பிளாங்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போது வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அந்த வேர்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களா, அந்த 2 வேர்டு இதுவாக இருக்குமோ அதை வந்து அந்த பேசேஜில் வச்சுட்டு சொல்லி பாருங்கள். ஒரு ஃப்ளோவாக வரும். ஃப்ளோவாக வந்துச்சுன்னா அந்த வேர்டு தான் கரெக்டு. ஓகேவா? ஃப்ளோ இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அந்த வேர்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக். And wish you all the best for your examination. And if you have any doubt, and please write your doubts in the comment section. And thanks for watching this video. Thanks.